हरे कृष्ण नमो ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भगवते श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பக்தர்கள் அனைவரையும் இந்த மகாபாரதம் தொடர் வகுப்புக்கு வரவேற்க மகிழ்ச்சி. கடந்த 4 நாட்களா ஆதிப்பருவம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேற்று கருடர் அவர் வினதாக்கு எப்படி பிறக்க போறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இன்னும் கருடர் அவதாரம் பண்ணல. கருடர் அவதாரம் பண்ணி எப்படி தன்னுடைய தாயை இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மா, கட்டுண்ட ஜீவன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, பூர்வ ஜென்ம ஹிருதம் பாவம் வியாதி ரூபேன ஜாயதே, பூர்வ ஜென்ம ஹிருதம் பாவம் புத்திர ரூப ஜாயதே. அந்த மாதிரி நமக்கு இந்த பௌதிக உலகத்துல நமக்கு அமையக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு பலனாலதான் நமக்கு அது அமையுது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தேகமா இருக்கட்டும், இல்ல நம்ம கூட பிறந்தவர்களா இருக்கட்டும், இல்ல நம்ம யாருக்கு பிறந்தோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், யாரை திருமணம் செய்து கொள்ள போறோமோ அதுவா இருக்கட்டும், இப்படி எல்லாமே என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு கர்ம பந்தனம். இந்த கர்ம பந்தனத்தோடைய ஒரு சூட்சுமத்தை அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் கிருஷ்ணரே பகவத்கீதையில என்ன சொல்றாரு, கிம் கர்ம கிம் அகர்மேதி கவையோ அவ்யத்ர மோகிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கவையோ அப்படின்னு சொன்னா பண்டிதர்களுக்கு கூட இந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, எது உண்மையிலேயே ஒரு கர்ம வினையை ஏற்படுத்தாத செயல், எது கர்ம வினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பண்டிதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா நம்ம ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எந்த விதமான ஒரு கர்ம வினை இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கர்ம வினை அப்படிங்கிறது விதை வடிவுல இருக்கக்கூடியது, பீஜ ரூபத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நிலை. அப்புறமா அது வளரக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னும் பெருசா வளரக்கூடிய ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா அது ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இந்த கர்ம வினை 4 நிலைகள்ல இருக்கு. அதுல சில நேரம் சில கர்மாக்கள் என்னாகும், இமிடியட்டான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். சில கர்ம வினைகள் என்ன பண்ணும், அந்த கர்ம வினையுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில மேபி வரலாம். அதனால ஒவ்வொரு செயல்கள்லையுமே நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு கவனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்ன ஆகுது, நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு
விளைவை ஏற்படுத்தக்கூடியதா அது மாறிடுது. அந்த மாதிரி வந்து ஒரு கட்டுண்ட ஜீவன் வந்து என்ன பண்ணணும், செயல்களினுடைய விளைவுகளை வந்து யோசிச்சு பயந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா நம்மள 99% யாருமே வந்து அந்த ஒரு சிந்தனையில நம்ம இருக்கிறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை. அதனால நம்ம வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சகஜமா ஈஸியா நம்ம வந்து நிறைய செயல்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுல கொஞ்சம் கூட வந்து ஒரு கவனமே இல்லாம செஞ்சிடறோம். அதனால வந்து பின்னாடி ஏன் கஷ்டப்படுறோன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு விதமான அறியாமை, முட்டாள்தனம். நம்ம வந்து பெரிய புத்திசாலி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நம்ம வந்து முட்டாள்கள் தான். ஏன் முட்டாள்கள்னு சொல்றாரு பிரபு இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே திட்டுறாரு அப்படின்னு. எதனால அப்படின்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன மாதிரியான ஒரு விளைவை கொடுக்குன்ற ஒரு ஞானமே இல்லாம ஒரு செயலை செஞ்சோம்னா அப்ப அதுக்கு பேர் முட்டாள்தனம் தானே, இல்லையா? ஒரு குழந்தை வந்து பக்கத்துல வந்து அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக பால் காய்ச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு பாத்திரத்துல. அப்ப அந்த குழந்தைய வந்து அவசரப்பட்டு அந்த பாத்திரத்தை அதுவே வந்து தொட்டு தூக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அந்த பாத்திரம் சூடா இருக்கிறவங்க அது குழந்தைய வந்து சுற்றுது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இது மாதிரி வந்து பெரியவங்களும் வந்துட்டு சில நேரங்கள்ல அந்த மாதிரி விளைவுடைய தன்மையை வந்து புரியாம என்ன பண்ணுவாங்க, ஒரு செயலை வந்து செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா அதோடைய விளைவை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது. ஸோ அப்போ அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு இல்லை, அந்த ஞானம் இல்லாம நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்ம வந்து நம்மள முட்டாள்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இப்படி நம்ம வந்து முட்டாள்களா நம்மளுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சு சரியா வந்து நம்ம அந்த செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானே வந்து வியாசதேவரா தோன்றி என்ன பண்றாரு, நமக்கு வந்து ஆஹ் வேத சாஸ்திரங்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறார். அதுல 4 வேதங்களும் 18 புராணங்களும் 2 இதிகாசங்களும் அடங்கும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த மகாபாரதம் அப்படிங்கிறத வியாசர் தானே தன் கையால வந்து தொகுத்து எழுதியிருக்கிறார். அதாவது அவர் சொல்ல சொல்ல விநாயகர் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மகாபாரதத்துல வியாசர் முழுவதுமா எப்படி வந்து ஒரு நபர் வந்து கர்ம வினைகள்னால வந்து பாதிக்கப்படுறாங்க, தங்களுடைய செயல்களுக்கு மேல வந்து ஒரு அஜாக்கிரதையினால எப்படி அவங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றதன் மூலமா நாம நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வியாசர் வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதனால இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து இது வெறும் கதை அல்ல, இது வந்து வாழ்க்கை. நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கை முறையை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. பகவானை பத்தின அந்த ஞானத்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுவும் ஒரு வாழ்க்கை முறை தான். பகவானை பத்தி கத்துக்கிறது என்னமோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அதுவும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பொதுவாகவே தெரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை வந்து காட்டணும். இந்த ஆர்வம் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய முட்டாள்தனத்திலிருந்து நம்மளை வந்து வெளியில கொண்டு வரும். இதுல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம வந்து முட்டாள்களாவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சிட வேண்டியதான். அதனால பிரபுபாதருடைய கருணையினாலையும் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினாலையும் நமக்கு பகவானை பத்தின விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால இதை நம்ம வந்து நல்லபடியா வந்து பயன்படுத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வெற்றியுடையதாக்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போறோம். நேற்று எது வரைக்கும் சொன்னேன், நான் கடைசியா எதோட ஸ்டாப் பண்ணேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாரும் हरे பதில் कृष्ण சொன்னீங்கன்னா கிளாஸ் हरे முடிச்சு. कृष्ण हरे कृष्णा प्रभु जी।
சொல்லுங்க. இந்த வால்ல வந்து வினதை வந்து பாம்பை வந்து இது பண்ண சொல்லிக்குவாங்களே, கருப்பு கலர்ல மாறணுங்கிறதுக்காக வாழை. ஓகே, அது வரைக்கும் சார். அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா? ஆமாம் ப்ரோ. ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ தென் நம்ம வந்து அதுல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தன்னுடைய பையன், அதாவது வினதாவுடைய பையன் அருணன் அப்படிங்கிறத பார்த்தா, அருணன் முழுதா வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே வினதா வந்து அந்த முட்டையை உடைச்சதுனால அருணன் வந்து பாதி உடல் தான் வளர்ச்சி அடைந்த நிலையில வந்து வெளியில வந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய தாய்க்கு வந்து சாபமிட்டாரு, நீ வந்து அடிமையா போவ அப்படின்னு கொடுத்துட்டு அவர் வந்து, அவர் ஒரு பறவை தான், அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு, பறந்து வானத்துல போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு ஏதானாரு அப்படிங்கிறது வந்து வினதாக்கு வந்து தெரியல. ஒரு பக்கம் வினதாக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்தது, என்னுடைய குழந்தையுடைய ஒரு வளர்ச்சியின்மைக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, என்னுடைய சொந்த பையனே எனக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரியான ஒரு துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லியும் வினதாக்கு வந்து ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாம அந்த சாபம் எப்போ வந்து அதாவது எப்போ அது வந்து என்ன சொல்றது, அந்த சாபம் வந்து நடக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் வினதாக்குள்ள எப்போதுமே இருந்துகிட்டே இருந்தது. இந்த கத்ரு என்னைய எப்போ அடிமைப்படுத்திடுவாளோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து வினதாக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அப்படி அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு, அது வந்து நிஜமாவே நடந்துருச்சு. அதனாலதான் பொதுவா வந்து நெகட்டிவா நம்ம அதிகமா வந்து திங்க் பண்ணக்கூடாது. இது வந்து நடந்துருமோ, இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமா நம்ம வந்து நெகட்டிவ் வந்து நம்ம நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஒரு முறை என்னுடைய குரு மகாராஜ் திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாங்க. அப்ப அந்த சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தப்போ அங்க ஒரு கோயில்ல வந்து தரிசனம் பண்ணிட்டு அங்க கிளாஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்க இருந்து அவங்க வந்து இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு போய் ஆகணும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், தூரம். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் எர்லியரா கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் எர்லியரா கிளம்பணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா வந்து குருமராஜ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்து பேசி சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் குருமராஜை வந்து கார்ல கூட்டிட்டு போகக்கூடிய அந்த பக்தர் வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம நைட்ல போறோம், லேட் ஆகுது, அங்க போய் சேர்றதுக்கு லேட் ஆகும், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரியே அன்னைக்கு வந்து என்னாச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா பகவானுடைய அனுகிரகத்தினால யாருக்கும் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படலை. அந்த ஹைவேல அப்போ யாருமே வந்து எந்த காரும் வரல, அதனால வந்து தப்பிச்சாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வந்து அந்த சீடர் வந்து குருமராஜ் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி நான் வந்து மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருந்தேன், நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் குருமராஜ் சொன்னாங்க, ஒரு டிவோட்டி அப்படிங்கிறவங்க எப்பவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவா வந்து நினைக்க கூடாது. ஏன்னா பகவான் வந்து பக்தர்கள் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க நினைக்கும் போது என்ன பண்ணிடுறாரு, அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துடுறாரு. அதனால எப்போதும் வந்து பாசிட்டிவா தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி குருமராஜ் சொன்னாங்க. அதனால இங்க வினதா நான் வந்து அடிமையாயிருவணும்ன்ற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்ததுனால இனியும் சாபம் கொடுத்தது கண்டிப்பா வந்து நடக்கும், இல்லைன்னு கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டிலேவாவது நடந்திருக்கும். இது வினதா இதையே போட்டு நினைச்சிட்டே இருந்ததுனால அது ரொம்ப சீக்கிரமாவே வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த சாபம் அவளுக்கு வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னன்னா ஒரு நாள் ரெண்டு பேருமே வந்து ஒரு நதியில வந்து குளிக்கிறதுக்காக வந்து போறாங்க. அப்படி குளிக்க போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆஹ் வினதா அவ வந்து அந்த மனசுல அந்த பயத்தோட வர்றா. கத்ரு அவளுடைய மனசுல நமக்கு வந்துட்டு ஒரு சர்வெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு அவளும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வர்றான். ஏன்னா நமக்கு குழந்தைங்கள்லாம் அதிகம், பேர குழந்தைங்கள்லாம் வேற வந்துட்டாங்க, இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு நம்பகமான ஒரு சர்வெண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி
வினதாவும் யோசிச்சுட்டே வரலாம். இவ சும்மா தானே இருக்கிறா, இவளுக்கு பிறந்தது ஒரு குழந்தை, அதுவும் பாதியில பிறந்தது, அதுவும் போயிருச்சு கூட இல்லை, இன்னொரு முட்டை இருக்கு, அது எப்போ பிறக்கும்னு தெரியாது, சும்மா தானே இருக்கிறா, இவன் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணலாமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அதை வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்படி அவங்க வந்து அந்த நதியில குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து தோன்றுன ஒரு குதிரை, உச்சை ஸ்ரவஸ் அப்படின்னு அந்த குதிரையோட பேர். அந்த குதிரை வந்து வானத்துல ரொம்ப வேகமா அது வந்து போச்சு. அந்த குதிரையை வின வினதா பார்த்தா, கத்ரு நிஜமா வந்துட்டு முழுவதும் பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வேகமா போன மாதிரி மட்டும்தான் அவ பார்த்தாலே தவிர யாரு போனா என்ன ஏதுங்கிறத அவ சரியா கவனிக்கல. வினதாக்கு அதுல வந்து ஒரு சந்தோஷம், ஆர்வம். பாத்தியா, நீ பார்க்கல, நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளைத்தனமா வந்து சிறுவர்கள் எப்படி இந்த மாதிரிதான் வந்து நீ பார்க்காததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அது மாதிரி வினதா இந்த மாதிரி உச்சேஸ்வரருக்கு அந்த குதிரை போச்சு, நான் பார்த்தேன் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி. கத்ரு வந்து பார்க்கல, ஆனா கூட வந்து தான் பார்க்கல அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணா, இல்லையே நான் பார்த்தனே அப்படின்னு அவளும் சொல்றா. இல்ல இல்ல நீ சரியா பார்க்கல, நான் தான் வந்து நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே கத்ரு சொல்றா, பரவாயில்ல நீ பார்த்தல, நல்லா நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த குதிரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. உடனே அவ வந்து சொல்றா, நல்லா அது வந்து ஜைஜாண்டிக்கா பெருசா இருந்தது, நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா பியூர் ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வினதா கத்ரு வந்து கொஞ்சம் கிரிமினல் மைண்டு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே அவளுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒண்ணு தோணுச்சு. பேசாம இது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட வேண்டியதுன்னா வினதாவை நம்ம அடிமையாக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, குதிரை பியூர் ஒயிட் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையே அந்த குதிரை கம்ப்ளீட்டா பியூர் ஒயிட் தான் நீ பார்த்தையா, ஆமா நான் நல்லா பார்த்தேன், கம்ப்ளீட்டா பியூர் ஒயிட் அப்படின்னா, இல்ல இல்ல வால் மட்டும் கருப்பா இருந்துச்சு, அது நீ கவனிக்கல அப்படின்னு இவ சொல்றா. கத்ரு, இல்ல இல்ல நான் கட்டாயமா சொல்றேன், நான் பார்த்தேன், அது வந்து ஒயிட் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவ தன்னுடைய கண் பார்வை மேல வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அவ ஆமான்னு சொல்றா. இவளுடைய அந்த ஒரு கிரிமினல் மைண்டு மேல நம்பிக்கை வச்சு இல்லாததை நிஜமா ஆக்க முடியும்னு சொல்லி இவ வந்து கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்கா. சில நேரத்துல வந்து என்ன ஆயிரும், இந்த மாதிரி தான் வந்து எது உண்மையோ அந்த உண்மை வந்து தோத்து போகும். ஆனா அந்த உண்மை தோத்து போகணும் அப்படிங்கிறது வந்து உண்மைக்கு இழுக்கு இல்ல, அது அந்த நபருக்கு உள்ள ஒரு கர்ம வினை, அதுக்கு என்ன பண்ண முடியும். உண்மை எப்போதுமே வந்து தோக்க போறது இல்லை, அது ஒரு நாள் வந்து கண்டிப்பா வெளியில வரும், அது ஜெயிக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த உண்மை தோத்த மாதிரி வந்து தெரியணும் அப்படிங்கிறது அந்த நபருடைய ஒரு கர்ம வினையை தவிர அது சத்தியத்துக்கு வந்து ஒரு இழுக்கு கிடையாது. உம் அதனால ரெண்டு பேருமே வந்து பயங்கர கான்பிடென்ட்டா வந்து என்ன பண்றாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் பார்த்தது தான் கரெக்ட், இல்ல நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. உடனே கத்துரு சொன்னா, பரவாயில்லம்மா நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்ம இங்க வருவோம், நாளைக்கு இந்த குதிரையை பார்ப்போம், அப்படி வந்து நமக்கு கரெக்டா அந்த குதிரையை வந்து நீ சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வினதா வந்து அந்நேரம் கூட வந்து வினதாக்கு அந்த புத்தி வந்து வேலை செய்யல. நம்மளுடைய பையன் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து சாபம் கொடுத்துருக்குறானே, யாருடைய காம்படிஷனுக்காக என்னை வந்து இப்படி முட்டையில அவசரப்பட்டு நீ வந்து எடுத்தியோ அவளுக்கே நீ அடிமையாவ அப்படின்னு வந்து அருணன் வந்து சாபம் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். இதுதான் நிறைய பேர் வந்து விதியை மதியால வெல்ல முடியும்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மதி எங்க போச்சு, ஆல்ரெடி வந்து அருணன் வந்து சொல்லியிருக்கிறான், சொன்னதுக்கு அப்புறமா கூட இந்த ஒரு பெட்டுக்கு ஏன் வந்து வினதா வந்து ஒத்துக்கணும், அந்த நேரத்துல ஒத்துக்கிடாமலே கூட இருந்திருக்கலாம்ல. சரிம்மா ஏதோ ஒண்ணு நீ சொல்றதே கரெக்டா இருந்துகிட்டோம், என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லி வினதா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த நேரத்துல இந்த வினதா வந்து அதுக்கு அடிமையா இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இருக்கா, கிடையாது. உண்மையிலேயே பகவானுடைய இந்த ஏற்பாடு வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண் இமைக்கிற நேரத்துல நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன ஆயிரும், சடவுன் ஆயிரும், கம்ப்ளீட் அது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ரீசெண்டா கூட வந்துட்டு ஒரு பக்தர்கிட்ட இருந்து நாங்க வந்து நெய் வாங்கினோம். அந்த நெய் வாங்கினதுக்கு வந்துட்டு நான் வந்து காசு கொடுக்கணும்.
அவர் வந்து கிளியரா வந்து எனக்கு மெசேஜ் வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாரு, இவ்வளவு வாங்குனீங்க பிரபு, இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் அதை படிச்சு பார்த்துட்டே தான் என்ன பண்றேன், நான் வந்து ஃபோன்பே பண்ணணும்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் என்ன அமௌண்ட் சொன்னாரோ அதை விட வந்து நான் 5000 எக்ஸ்ட்ரா வந்து நான் அனுப்பிச்சிட்டேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் என்ன அமௌண்ட் அப்படிங்கறது அந்த ஒரு ஞாபகத்துல வச்சு கரெக்டா நான் வந்து அதை செட் பண்ண முடியல. இமீடியட்டா அது வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது தப்பாயிடுச்சு, போயிடுச்சு. என்னைய பக்தருக்கு அனுப்பிச்சதுனால அவர் வந்துட்டு, என்ன பிரபு ரொம்ப காசு இருக்கு அவங்க கிட்ட, கேட்டதை விட ஜாஸ்தியா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்டாரு. ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த நேரத்துல இது இப்படி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது புத்தி என்ன ஆகாது, வேலை செய்யாது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஞாபக சக்தியையும் மறதியையும் கொடுக்கறது யாரு, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் பகவத்கீதையில சொல்றாரு, சர்வசேஷாகம் விருதி சன்னிவிஷ்டம் மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம். அப்போ நமக்கு இந்த கர்ம வினையினால இதை அனுபவிக்கணும்னு இருக்கும் போது எப்படி அந்த ஞாபகத்தன்மை வரும், ஞாபகம் மறதி தான் வரும். ஏன்னா நம்ம அதை செஞ்சு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே, அதுக்காக அனுபவிக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா ஞாபகம் மறதி தான் வரும். அதனால இங்க வந்து வினதா இப்படி வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு வந்து ஒரு டீலிங் பேசிட்டு இருக்கிறாங்கிறத கூட ரியலைஸ் பண்ண முடியல. இதுல ஏதாவது தப்பு நடந்தா நான் அந்த சாபம் வந்து இப்பயே பழிச்சிருமே, அது ஏன் நான் வந்து அவசரப்படணும் அப்படின்னு யோசிக்க முடியல. இதுதான் ஒரு காம்படிஷன் மென்டாலிட்டி வரும்போது நமக்கு வந்து நம்மளுடைய புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் வந்து எப்படியாவது அவளோட வந்து ஒரு பெரிய ஆளுன்னு நான் காமிச்சாகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால வினதா வந்து கம்ப்ளீட்டா இந்த சாபத்தையும் மறந்துட்டான். நம்மளும் இதே மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு சமயத்துல நம்மளுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம சொன்ன அந்த வார்த்தை வந்து பொய்ன்னு தெரிஞ்சுட்டா நம்ம மானம் போயிருன்றதுக்காக என்ன பண்ணுவோம், மேலும் மேலும் வந்துட்டு பொய் சொல்லுவோம். இல்ல அந்த சொன்ன பொய்யையோ தப்பையோ வந்து மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது வந்துட்டு ஒரு காரியத்தை வந்து பண்ணுவோம், கோவப்படுவோம், இல்லைன்னா வந்து திட்டுவோம், ஏதோ ஒண்ணு வந்து பண்ணுவோம். அதனால நம்ம வந்து கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான நேரத்துல. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஈகோ, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம். அந்த அகங்காரம் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி தூண்டுதுங்கிறத ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த மாதிரி அகங்காரத்துக்காக வந்து என்ன பண்ண மாட்டாரு, காம்படிஷன் பண்ண மாட்டாரு. தன்னுடைய தான் செய்த தப்பை வந்து செய்யறதுக்கு தான் செய்த தப்பை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாரு, வாதம் பண்ண மாட்டாரு. இது நம்மளே வந்து அடிக்கடி வீட்டுல பண்ணுவோம். ஏதோ வந்து ஒண்ணு தப்பா பேசுவோம், பேசுனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக பேசல, அதுக்காக பேசல, அப்படி பேசுனேன், இப்படி பேசுனேன்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலும் மேலும் வந்துட்டு ஒரு வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எஸ்பெஷலி பெண்கள் அதிகமா இது பண்றது உண்டு, கணவர்களுடையோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் கூடயோ. இது வந்து அதிகமா என்ன பண்றோம், நம்ம சொன்னதை வந்து சரி கட்டுறதுக்கு வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ராங்கா வந்து நம்மளுடைய தப்பை வந்து ஒத்துக்கிறக்கூடிய தைரியம் வேணும். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணோம்னா தப்பு பண்ணதுதான் நான் தான் தப்பு பண்ணேன், என் மேலதான் தப்புன்னு வந்து ஒத்துக்கக்கூடிய தைரியம் வேணும். இப்போ இந்த மாதிரி 2 பேரும் ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப அடுத்த நாள் அவங்க வரணும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி கத்ரு வந்து என்ன பண்றா, அவ வந்து பொய் தான் சொல்லியிருக்கா. ஏன்னா உண்மையிலேயே அந்த குதிரை வந்து கம்ப்ளீட் ஒயிட் தான், கொஞ்சம் கூட ஒரு 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 டாட்டு கூட வந்து பிளாக் அப்படிங்கிறதே அந்த குதிரையில கிடையாது. ஆனா நம்ம சொல்லிட்டோமே, எப்படி அதை வந்து நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு சொல்லி கத்ரு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் பாக்குறா. எல்லாமே சர்ப்பங்கள் இல்லையா, அதுவும் கருநாகங்கள். அப்ப அந்த சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பார்த்து அவளுக்கு உடனே தோணுச்சு, ஓகே இவங்கெல்லாம் வந்து போய் அந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரையுடைய வால்ல வந்து சுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு அது கருப்பாதான் தெரியும். நான் தூரத்தை வச்சு எப்படி மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடுறேன், இவளை வந்து எனக்கு அடிமை ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த குழந்தைகள் உண்மையிலேயே நல்லவங்க தான். நாகப்பாம்பா இருந்தா கூட அந்த காலத்துல அந்த பாம்புகள் நல்ல பாம்பா தான் இருந்திருக்கு. நல்ல பாம்பு அப்படின்னு சொன்னா குணத்துல சொல்றேன். அதனால அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது, இல்லம்மா நீ பண்றது தப்பு, சித்திய வந்து நீ அடிமைத்தனம் பண்றதுக்காக வந்து இப்படி பொய் சொல்லலாமா,
அது மட்டும் இல்லாம நீ பொய் சொன்னது மட்டும் இல்லாம எங்களையும் வந்துட்டு அதுக்கு நீ உடந்தையா இருக்கணும்னு சொல்றியே, இது வந்து எப்படிம்மா கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து ஆர்கியூ பண்றாங்க. அதை ஆர்கியூ பண்ணதை கேட்ட உடனே கத்தருக்கு வந்து கோபம் வந்துச்சு. ஏன்னா தான் வந்து ஆல்ரெடி ஒரு வார்த்தை வந்து கொடுத்துட்டான். இப்ப இவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா இவ வந்து அடிமையா போக வேண்டியிருக்கும். அப்போ என்னடா அது, அவளை நான் அடிமையாக்கலாம்னு நினைச்சு ஒரு பிளான் பண்ணா, அதுவும் இவங்களுடைய நன்மைக்காக தானே நான் பண்றேன். இது இன்னொரு ஒரு மிஸ்டேக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுடைய நன்மைக்காக நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவோம். ஆனா நிஜமா அது குழந்தைங்களுக்கு விருப்பமானதா அப்படிங்கிறத நம்ம என்னைக்கும் யோசிக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே அது நல்லது தானா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். யோசிக்காம என்ன பண்றது, ஃபோர்ஸ் பண்ணி இதை நீ பண்ணு பண்ணு, இதுதான் உனக்கு நல்லது, இதுதான் நாங்க உனக்கு பண்ணுவோம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இது வந்து நல்லது கிடையாது. ஆனா கத்துரு என்ன நினைக்கிறா, வினதா அடிமை ஆயிட்டா அப்படின்னா அவங்க குழந்தைங்களெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க, அவங்களுக்காக தானே நான் வந்து இவ்வளவு அடிமையாகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்னுடைய மனசை, என்னுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம என்ன பண்றாங்க, எனக்கே வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கத்தருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாயிடுச்சு. ம். இதுவும் நம்ம பண்ணக்கூடியதுதான். நம்ம அவங்க நல்லதுக்காக தானே பண்றோம், அது ஏன் புரிஞ்சுக்காம அவங்க வந்துட்டு நமக்கு அகைன்ஸ்டா வந்து பேசுறாங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம். உண்மையிலே எது வந்து கரெக்டு, எது வந்து தர்மமோ அதுதான் கரெக்ட். அந்த தர்மத்துக்கு எதிராக ஏதோ ஒன்றை பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு நல்லதுக்கு தானே பண்ணினேன், அவங்க ஏன் வந்து என்னை வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு நமக்கு நம்மளே வந்து ஒரு கவலையை கொடுத்துக்க வேண்டியதுதான். அதனால யாருக்குமே நன்மை கிடைக்க போறது கிடையாது. அதுதான் இங்க வந்து ஒரு உண்மை என்னன்னா, ரெண்டு பேருக்குமே நன்மை கிடைக்க போறது கிடையாது. இப்போ இந்த பாம்புகள் எல்லாம் வந்து அம்மா கிட்ட ஆர்கியூ பண்றாங்க, வேண்டாமா அது நல்லது கிடையாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பொறுக்காம அப்பதான் வந்து இந்த கத்ரு தன்னுடைய குழந்தைங்களுக்கே அவ வந்து சாபம் கொடுக்குறா. இந்த மாதிரி வந்து உங்களுடைய பெற்ற தாய் என்னுடைய பேச்சை வந்து நீங்க கேட்காம எனக்கு நீங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதனால ஜனமேஜயன்ற ஒரு அரசன் வந்து பண்ணக்கூடிய அந்த யஜ்யத்துல நீங்க எல்லாரும் விழுந்து சாவீங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்றா. ஸோ உங்க வம்சமே அழிஞ்சு போகுன்னு வந்து சொல்லிடுறா. அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து பயம் வருது, அச்சச்சோ என்னம்மா இப்படி வந்து உன்னுடைய குழந்தைங்களுக்கே நீ வந்து இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தேன்னா உன்னுடைய வம்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறமா வந்து சாந்தியாயி அவன் வந்து ஒரு ஆலோசனை சொல்றான். சரி, உங்களுடைய தங்கைகள்ல ஒருத்தி, அவளுக்கு வந்து ஜகத்காரு அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சு என்ன பண்ணுங்க, அவளை வந்து ஜகத்காருன்னு ஒரு ரிஷி இருப்பாரு, அந்த ரிஷிக்கு வந்து நீங்க திருமணம் செஞ்சு கொடுங்க. அந்த ரிஷிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆஸ்திகர்னு பேர், அந்த குழந்தைதான் வந்து என்ன பண்ணுவான் உங்களை அந்த சாபத்துல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு வந்து அவ சொல்லிடுறான். இது கேள்விப்பட்ட உடனே அந்த கத்ருவுக்கு கார்கோடகன் அப்படின்ற ஒரு பையன், ஒரு நாகப்பாம்பு, அவன் வந்து நீ கவலைப்படாதம்மா, உன்னுடைய வார்த்தையை வந்து நிஜமாக்குறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், நீ சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த கார்கோடகன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து அந்த உச்சேஸ்வரஸோடைய அந்த வால்ல போய் சுத்திக்கிறான். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் இவங்க வந்து நதிக்கு வந்து ஸ்நானம் பண்றதுக்கு போறாங்க. போகும்போது இந்த நாள் வந்து அந்த குதிரை வந்து என்ன பண்ணுது, ரொம்ப தூரத்துல அது வந்து அந்த பக்கமா நடந்து புல்லு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பக்கத்துல இல்ல. அதனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குதிரையுடைய வால் வந்து கருப்பா இருக்கிறது தெரியுது. ஆனா அந்த குதிரையுடைய வால்ல இப்படி ஒரு பாம்பு தான் சுத்தி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அதை பார்த்த உடனே கத்துரு சொன்னான், பாத்தியா நான் சொன்னேன் இல்லையா அந்த குதிரையுடைய வால் கருப்புன்னு, நீ தான் என் பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறா, அந்த சந்தர்ப்பத்தை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை வந்து அடிமையாக்கிடுறான். ஸோ இப்போ தன்னுடைய பையனுடைய அந்த வார்த்தை வந்து பழிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து யோசிக்கிறான். ஏன் இந்த காம்படிஷனுக்கு நான் வந்து ஒத்துக்கிட்டேன், இது நான் ஒத்துக்காம இருந்திருந்தேன்னா இப்ப நான் இந்த மாதிரி அடிமையா இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அப்பதான் அவ வந்து யோசிக்கிறான். பட் யோசிச்சு என்ன புண்ணியம், ஒரு புண்ணியமும் கிடையாது. இப்ப அடிமை ஆனதுதான். ஸோ தினமும் வந்து கத்ரு என்ன பண்றா, அவளுடைய வீட்டுல இருந்து கத்ருவுடைய வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தினமும் வந்து அந்த முட்டையை பார்த்து ஒரு ஏக்கத்தோட, எப்படா என் அன்பு மகனே
நீ எப்போ வெளியில வருவ, என்னை எப்போ வந்து காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்காக ஏங்கிக்கிட்டே அவ வந்து போய் என்ன பண்றா, அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கறா. ம். அடிமை அப்படின்னு சொன்னா தெரியும் எப்படியெல்லாம் வந்து வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த வேலைகளை 500 வருட காலம் வந்து அவ அடிமைத்தனத்துல வந்து இருந்து எல்லா பணிகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. 500 வருட காலம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் அவ வந்து காலையில அந்த முட்டையக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மனசு விட்டு பேசிட்டு இருக்கா. உன்னுடைய அம்மா இந்த மாதிரி அடிமையா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாண்டா, எப்போ வந்து காப்பாத்துவ அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த முட்டையானது என்னாச்சு, அது வந்து உடைஞ்சு ஆஹ் அதுல இருந்து இந்த பக்ஷிராஜன் அப்படிங்கிற இந்திரன் அப்படிங்கிறது வந்து வெளியில வர்றாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, கஷ்யபர் கந்தமாதன மலையில வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அங்க வந்து யஜ்யமும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால அவர் செய்த ஒரு யஜ்யத்துல வந்து அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த வாழக்கிளியர்கள் அப்படின்ற ஒரு ரிஷி, பல விதமான ரிஷிகள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து வாழக்கிளியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ரிஷிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டவரல் சைஸ் தான் இருப்பாங்க, இவ்வளவுதான் இருப்பாங்க கட்டவரல் சைஸ். ஆனா பயங்கரமான சக்தி வாய்ந்த ரிஷிகள். அவங்க வந்து என்ன பண்றாங்க, கஷ்யபருக்கு அந்த யாகத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது வந்து ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு சமித்து குச்சி, நமக்கு அது வந்து குச்சி தான், பட் ஆனா அவங்களுடைய சைஸுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கட்டை மாதிரி. அதனால இதை வந்து அவருடைய யஜ்யத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய சேவையா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். யஜ்யத்திற்கோ பகவானுடைய சேவைக்கோ யாரா இருந்தாலும் அங்க வந்து நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கணும்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாமளே நம்மளுடைய சொந்த விருப்பத்தோட நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு ஏத்த ஒரு சேவையை நாமளே வந்து பண்ணணும். இதை வந்து யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணணும்னு வந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட வந்து கேட்கட்டும் அப்படின்றது அது வந்து ஒரு விதமான அகங்காரம். அது இருக்கக்கூடாது. பகவானுடைய ஒரு சேவை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்காமலே நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அது எதுவா இருந்தாலும் நம்மளுடைய கெப்பாசிட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழக்கிளியர்கள் சின்ன ரிஷியா இருக்கிறாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற ஒரு சேவையை அவங்க பண்ணணும்னு என்ன பண்றாங்க, அவங்களாதான் பண்றாங்க. கஷ்யப்பர் வந்து யார்கிட்டையும் போய் உதவி கேட்கல. அப்ப அவங்களே வந்து என்ன பண்றாங்க, அந்த உதவியை வந்து பண்றாங்க. ஸோ இப்படி அவங்க அந்த குச்சியை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்னாச்சு, அந்த பாதையில ஒரு சின்ன குழி இருக்கு. அது நம்மளுடைய சைஸுக்கு சின்ன குழி, ஆனா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு குழி. இப்படி அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, அந்த குழியில விழுந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ விழுந்து அந்த குச்சியை கீழே போட்டு எல்லாரும் வந்து ஆஹ் மண்ணில் உருண்டு அப்படி கிடக்குறாங்க. அந்த நேரத்துல கஷ்யபருடைய அந்த யஜ்யத்துக்கு ஒரு சமித்துகள் எல்லாம் வந்து இந்திரன் வந்து என்ன பண்றான், ஐராவத யானையில வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஐராவத யானையில எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்திரன் வந்து என்ன பண்ணா, முதல்ல அவங்கள பார்த்த உடனே யார் இவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு உருவ கேலி வந்து பண்ணான். அப்போ அதை பார்த்த அந்த ரிஷிகளை அவங்க யாரும் அதை ஒன்றும் கண்டுக்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க விழுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணா, ஏன் இந்த ஒரு குச்சியை கூட வந்து தூக்கிட்டு போக முடியல, நீங்கெல்லாம் என்ன ரிஷி அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஏளனமா பேசுறான். அப்போ அவங்க வந்து ஒன்றும் பண்ணல, பொறுமையா இருந்தாங்க. அதுக்கும் மேல இந்த ஒரு குச்சியை நீங்க கொண்டு போய் கொடுத்துதான் அவருடைய யஜ்யம் வந்து நடக்க போதா, நான் பாரு எவ்வளவு கொண்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதுக்கு மேல ஒரு கர்வம். அப்பதான் அந்த ரிஷிகளுக்கு வந்து கோபம் வந்துச்சு. ஓஹோ, நீ வந்து இந்திரனா இருக்கிற, உன்கிட்ட வந்து ஐஸ்வர்யம் இருக்கு, அதனால நீ வந்து உன்னால பெரிய காரியங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லி உனக்கு கர்வமா அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம எங்களை உருவ கேலி பண்ண,
நாங்க கீழே விழுந்திருக்கிறத பார்த்து கஷ்டத்துல இருக்கிறவனுடைய ஒரு கஷ்டத்தை பார்த்து நீ வந்து வருத்தப்படாம அதை பார்த்து நீ சந்தோஷம் வேறப்படுற. இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து என்னைக்குமே வந்து பதவியில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இமீடியட்டா அந்த இடத்துலயே வந்து அந்த குச்சியை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு யஜ்யம் வந்து பண்றாங்க. அந்த யஜ்யத்துல வந்து என்ன அவங்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா, இன்னொரு இந்திரன் வந்து சிருஷ்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, யஜ்யம் பண்றாங்க. ஏன்னா இந்த இந்திரனுக்கு வந்து கர்வம் அதிகமாயிருச்சு. இந்த இந்திரனுடைய அந்த கர்வத்தை அடக்குற மாதிரி இன்னொரு இந்திரன் வந்து சிருஷ்டி ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, யஜ்யம் பண்ணி தங்களுடைய சக்திகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த யஜ்யத்துல வந்து ஆகுதி பண்றாங்க. அப்போ அந்த சக்தியானது என்ன பண்ணுது, அங்க இருந்து அது கிளம்பி இங்க வினதா அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டையில வந்து என்ன ஆகுது, அந்த சக்தி வந்து உள்ள வந்து சேர்ந்துருது. அப்போ நார்மலாவே வினதா தனக்கு என்ன மாதிரியான குழந்தை வேணும்னு கேட்கும் போதே வந்து கத்ருவினுடைய குழந்தைங்களோட 1000 மடங்கு பலமுள்ளவங்களா வந்து இருக்கணும், பலமுள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கும் மேல என்ன ஆயிடுச்சு, வாழகிரியர்கள் ரிஷிகளுடைய சக்தி தபஸ் ஃபுல்லா வந்து இந்த முட்டைக்குள்ள வந்துருச்சு. அப்போ இந்திரனுக்கு அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த மாதிரி அந்த சக்தியோட சேர்ந்து இப்ப வந்து என்ன ஆகுது, இந்த அந்த முட்டையில இருந்து கருடன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து வெளியில வர்றாரு. கருடன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, இறக்கைகள் கொண்ட ஒரு பறவை, அதுதான் வந்து கருடன். அப்ப நம்ம கேள்வி வரும், என்ன எல்லா பறவைக்கும் தானே இறக்கை இருக்கு, அது என்ன இவருக்கு மட்டுமா இறக்கை இருக்கு, இவரை வந்து கருடன்னு சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம தோணலாம். ஆனா முதல்ல தோன்றின பறவையே இவர் அப்படிங்கிறதுனாலதான் இவருக்கு கருடன்னு பேர். அந்த இறக்கைகளோட தோன்றின முதல் பறவை இவர் தான். இந்த பறவைகள் இனம் இதுக்கு அப்புறமா தான் வந்து என்ன ஆகுது, இதுல இருந்து வந்து வருது. ஸோ அதனால இந்த கருடன் வந்து தோன்றுறாரு. தோன்றின உடனே அப்படியே வந்து வினதாக்கு பயங்கர சந்தோஷம், என்னை வந்து அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு என்னுடைய பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தோன்றின உடனே பயங்கர ஒரு தேஜஸோட வந்து இருக்கிறாரு. அவருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த பயங்கரமான அந்த தேஜஸ் வந்து அப்படியே வந்து பிரபஞ்சத்தையே வந்து தகிக்கிற மாதிரியான ஒரு தேஜஸா அது இருக்கு. அந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து பயங்கரமான ஒரு பசி. அதனால வந்து அந்த குழந்தை வந்து கேக்குது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து சாப்பிடணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வினதா வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அவர் வந்து பறந்து மேல போறார். அப்படி மேல போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துலதான் மேல அருணன், அதாவது அவருடைய தம்பி அருணன், அவர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாரு. தம்பிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய அதாவது அண்ணனுக்கு வந்து சந்தோஷம், தம்பி வந்து இந்த மாதிரி வந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல வந்து சூரியன் அவர் வந்து என்ன பண்றாரு, பயங்கரமான ஒரு தேஜஸை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இவர் ஏன் பயங்கரமான ஒரு தேஜஸை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, கோபத்தினால பயங்கரமான ஒரு தேஜஸை வந்து வெளிப்படுத்துறாரு. என்ன கோபம் இவருக்கு அப்படின்னு சொன்னா, பார்க்கடல் கடையும் போது வந்து அமிர்தம் வந்து எடுத்தாங்க. அதுல அசுரர்கள்ல ஒருத்தன் வந்து ராகு என்ன பண்ணா, தேவர்களுக்கு மத்தியில வந்து அவன் அமிர்தத்தை பருகிறதுக்கு வந்து உட்காந்துட்டான். அப்ப அவன் வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல வந்து உட்காந்துட்டான். இவன் வந்து அசுரன் அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சது. அதனால அமிர்தத்தை கொடுக்கும் போது அவன் வந்து சொல்லிட்டான், இது வந்து அசுரன் அப்படின்னு சொல்லி. சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுத்ததுனால இமிடியட்டா விஷ்ணு என்ன பண்ணாரு, தலையை வந்து கட் பண்ணாரு. அதனால ராகுக்கு வந்து கோபம், என்னை வந்து காமிச்சு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி. ஸோ ராகு சூரியனை விழுங்கக்கூடிய நேரம் தான் வந்து என்னது, சூரிய கிரகணம்னு சொல்றோம். சந்திரனை விழுங்கக்கூடிய நேரம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது வந்து சூரியனுக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து தேவர்களுடைய நன்மைக்காக தானே நான் வந்து பண்ணேன், எல்லாருடைய நன்மைக்காகவும் நான் பண்ணேன். ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறது நான் ஒருத்தன் தான். ஏன் நான் வந்து தனியா அந்த ஒரு கஷ்டத்தை நான் வந்து ஏத்துக்கணும், தேவர்கள் ஏன் எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கோபம். அதனால வந்து என்ன பண்றாரு, பயங்கரமான ஒரு தேஜஸை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த தேஜஸை வந்து யாருனாலையும் வந்து தாங்க முடியல.
இந்த பக்கம் கருடன் அவரு ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு தேஜஸை வந்து வெளிப்படுத்துறாரு. அதனால எல்லாருமே வந்து ஒருவேளை அக்னி தேவன் தான் கோச்சுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்னி கிட்ட போய் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அக்னி தேவன் என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளவு தூரம் நீ வந்து தகிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, நான் கிடையாதுயா, இதுக்கு வேற யாரோ காரணம் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்பதான் வந்து கருடன் ஒரு பக்கம் வந்து தேஜஸா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சூரியன் வந்து பயங்கரமான ஒரு ஆஹ் அக்னியை வந்து, அதாவது ஹீட்டை கொடுத்துட்டு இருக்கு. அப்போ கருடன் தான் வந்து என்ன பண்றாரு, சூரியன் கிட்ட போய் வந்து சமாதானப்படுத்துறாரு. கொஞ்சம் தயவு செய்து வந்து சாந்தி ஆகுங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொது காரியத்துக்காக சில தியாகங்கள் நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும், அதுதான் வந்து தேவர்களுக்கு லட்சணம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து சமாதானப்படுத்தி என்ன பண்றாரு, தன்னுடைய அண்ணனான அருணனை வந்து சூரியனுக்கு சாரதியா வந்து நியமிச்சிடுறாரு. உங்களுடைய இந்த கோபத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு, என்னுடைய அண்ணன் வந்து தாங்கிக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ஹீட்டு தேவையோ அவ்வளவு தூரத்தை மட்டும் என்ன பண்ணுவாரு, அவருடைய தேகத்துல இருந்து அதை வந்து விடுவாரு அப்படின்னு சொல்லி ஆஹ் அருணனை வந்து என்ன பண்றாரு, தேரோட்டியா வந்து நியமிச்சிடுறாரு. ஏன்னா அருணனுக்கு பாதி தேகம் வந்து கிடையாது, அவனால எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி சூரியனுக்கு சாரதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹாலிடே எல்லாம் கிடைக்காது. சம்மர் வெக்கேஷன், சாட்டர்டே சண்டே எனக்கு ஹாலிடே வேணும், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும் எனக்கு ஹாலிடே வேணும் அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா சூரியன் 365 நாள் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அதோடைய ஒரு சாரதி எங்கேயும் போக முடியாது. அதனால இது வந்து அருணனுக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கருடனுடைய அந்த முடிவை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, நம்ம சூரியனுக்கு ஒரு சரியான ஒரு சாரதியை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சூரியனுக்கும் அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தோன்றக்கூடிய அந்த கதிர்களை நம்ம வந்து என்ன சொல்றோம், அதை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடியத அருணோதயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன் அருணோதயம் அப்படின்னு சொல்றோம், சூரியன் முழுவதுமா வர்றதுக்கு முன்னாடி சூரியனுடைய டிரைவர் அவர் வந்து என்ன பண்றாரு, சாரதி அருணன் வந்து அவருடைய தேகத்திலிருந்து அந்த கதிர்களை வந்து வெளிப்படுத்துறதுனால அதை வந்து அருணோதயம் அப்படிங்கிறோம். ஸோ சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை பார்க்குறோம், அருணனுடைய அந்த தேஜஸை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ மேலேயே வந்து சும்மா சுத்திக்கிட்டு இருந்த தன்னுடைய அண்ணன் அருணனுக்கு என்ன ஆச்சு, அவருக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு கருடர். பிறந்த உடனே பாருங்க அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காரியம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த காரியத்தை முடிச்சுட்டு அவர் வந்து கீழே திரும்ப வந்து அம்மா கிட்ட வராரு. அம்மா கிட்ட வந்த உடனே நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அண்ணன் அருணனை நான் வந்து என்ன பண்ணேன், சூரியனுக்கு சாரதி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ பரவாயில்லையே, என் குழந்தை பிறந்த உடனே என்னுடைய மூத்த குழந்தைக்கு வந்து ஒரு நற்கதியை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ கண்டிப்பா என்னுடைய ஒரு சூழ்நிலையில இருந்து இவன் காப்பாத்துவான் அப்படின்னு வினதாக்கு வந்து ஒரு தைரியம் நம்பிக்கை வந்தது. அதனால கருடன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்திசாலியா வந்து இருந்தாரு பிறக்கும் போதே. ஏன்னா அந்த வாழகியர்களுடைய ஒரு தபஸ், அப்புறமா கஷ்யப்பருடைய தபஸ், இது எல்லாமே வந்து சேர்ந்து கருடன் ஒரு இரண்டாவது இந்திரன் மாதிரியே வந்து இருந்தாரு. இப்போ கீழே வந்து அம்மா கூடயே வந்து இருக்கிறாரு. அம்மா தினமும் வந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல போய் இப்படிலாம் வேலை பார்த்துட்டு வர்றதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஏன் அம்மா வந்து போய் இவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் வந்து இவரையும் வேலை வாங்குறாங்க, அதுவும் அவருக்கு வந்து பிடிக்கல, புரியல ஏன் இவங்க நம்மளை வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாள் இந்த இடத்துல வந்து வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு போர் அடிக்குது, நீ என்னை எங்களை எங்கேயாவது வந்து என்ன பண்ண பிக்னிக் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்க போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரமணக தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு தீபம், இந்த பூமண்டலத்திலேயே அது வந்து ஒரு தீபம், ரொம்ப அற்புதமான ஒரு தீபம். பாம்புகளுடைய லோகம்னே வந்து சொல்லலாம். அங்க வந்து பாம்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பாம்புகள் எல்லாம் நாங்க அந்த திவ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அதை வந்து மறுக்க முடியாது, ஏன்னா அடிமையா இருக்கிறாங்க, அதை செஞ்சு ஆகணும். அதனால வினதா கத்ரு என்ன பண்றா, அவளுடைய தோல்ல வந்து தாங்கிட்டு போறான், தோல்ல தாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதை அவளால தட்டவும் முடியல. கத்ருடைய குழந்தைங்களை கருடன் என்ன பண்ணணும், அவருடைய தோள்கள்ல வந்து தாங்கிட்டு போகணும்.
ஸோ இந்த மாதிரி வந்து கருடன் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு வந்து சக்தி இருக்கு, அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து தன்னுடைய தோல்ல தாங்கி அவர் வந்து பறந்து போயிடுறாரு. கத்ரு என்ன பண்றா, வினதா தோல்ல உட்காந்துக்கிறா. வினதா வந்து தன்னுடைய தோள்கள்ல சுமந்து நதிக்கரைக்கு போய் ஒரு நதியில வந்து படகு மூலமா வந்து என்ன பண்றா, அவங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு அந்த ரமணக தீபத்துக்கு வந்து போறா. அங்க போய் எல்லாரும் வந்து அங்க அவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பதான் வந்து கருடன் கேட்கிறாரு அம்மா கிட்ட, ஏம்மா நீ ஏன் வந்து இவங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து நீ அடிமையா வந்து இருந்து நீ வந்து வேலை பண்ணணும்? உனக்கும் அவங்களுக்கும் ஒரே கணவர் தான், அதை நீ சொல்லியிருக்கிற. அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து வேலை பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் வந்து வினோதா சொல்றா, இல்லப்பா இப்படி ஒரு சூழ்நிலை ஆச்சு, அதனால நான் வந்து அடிமையாகிறேன்னு நான் சொல்லிட்டதுனால இப்ப நான் அடிமையா இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு பிறந்த பாவத்தினால நீ இப்போ வந்து அடிமையா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் கருடன் வந்து நினைக்கிறாரு, உன்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே நான் இருக்கிறேன், நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் உடனடியா வந்து ஒரு தீர்வு நான் வந்து ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரே போய் அந்த நாகப்பாம்புகள் எல்லார்ட்டையும் வந்து பேசுறாரு. இங்க பார், ஏதோ ஒரு காரணத்தினால எப்படியோ என்னுடைய அம்மா வந்து என்ன ஆயிட்டா, உங்களுக்கு அடிமை ஆயிட்டா. இந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்க அம்மா வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு, நீங்க என்ன கேட்டீங்கனாலும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கருடன் வந்து சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க எல்லாரும் வந்து யோசித்து பாக்குறாங்க. ஓகே, இது ஒரு நல்ல டீலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இங்க இருந்து திரும்ப நீ வந்து என்ன பண்ணு, நம்ம இடத்துக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போ, அங்க வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, திரும்ப அங்க இருந்து எல்லாரையும் பழையபடி அவங்க இருந்த இடத்துக்கே வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாகப்பாம்புகள் எல்லாம் அவங்க அம்மா கத்திரி கூட வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிமா கருடன் வந்து நாங்க 1000 பேர், அவன் ஒருத்தன் என்ன பண்ணான், எங்க எல்லாரையும் வந்து தூக்கிட்டு இங்க இருந்து அந்த தீபம் வரைக்கும் பறந்து போயிட்டு எந்த விதமான ஒரு டயர்டும் இல்லாம அங்க எல்லா விதமான வேலையும் பண்றான். அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப அவனே வந்து நான் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஏன்னா ஒரு சக்திசாலி நம்மளுடைய கையில கிடைச்சான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கணும், அவனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கணும் இல்லையா? ஒரு ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் நமக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஆனார்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து பிளான் பண்றாங்க. வினத்தாவும் அதை யோசிச்சு, ம் அவருடைய தாட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கருடன் வந்து என்னுடைய குழந்தைங்களோட பலசாலியா இருக்கான் அப்படின்னு சொன்னா, என்னைக்கா இருந்தாலும் அது ஒருவேளை என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பண்ற மாதிரி இவங்கிட்ட உன்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கத்ரு வந்து யோசிக்கிறா. ரொம்ப கிரிமினல் மைண்ட். அப்பவும் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு அம்மாவுடைய ஒரு சுபாவம். அது ஓகே, இல்லைன்னு கிடையாது. ஆனா கருடனை விட வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பொறாமை. அந்த மாதிரி அவ நினைச்சு என்ன கேட்கலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, என்னுடைய குழந்தைங்க இன்னும் வந்து அதிக பலசாலிகளாகவும் மரணமற்றவர்களாகவும் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களும் அமிர்தத்தை பருகுனா தான் அது நடக்கும். அதனால நம்ம என்ன அமிர்தத்தை கேட்கலாம் அப்படின்னு அவ வந்து நினைக்கிறான். அதை நினைச்சிட்டு கருடன் வந்து சொல்றா, நீ என்ன பண்ணு, நீ வந்து அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கருடன், கண்டிப்பா அதை நான் செய்யறேன், என்னுடைய தாயை இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க வந்து கேட்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, நான் கண்டிப்பா உனக்காக அமிர்தத்தை எங்க இருந்தாலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் நான் கொண்டு வருவேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கருடன் வந்து கிளம்புறாரு. அப்போ போற வழியில அம்மா எனக்கு பசிக்குமே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வினதா வந்து சொல்றா, நீ போற வழியில இந்த மாதிரி கடலுக்கு நடுவுல ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்துல என்ன பண்ணு, அங்க இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வினதா வந்து சொல்றா.
கருடன் கேட்கிறாரு, அங்க இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு டிஃபரெண்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்ப வினோதா சொல்றா, நீ வந்து முழுங்கும் போது யாரை முழுங்கின உடனே உன்னுடைய அந்த தொண்டையிலேயே வந்து அது வந்து ஒரு விதமான எரிச்சலை கொடுக்குதோ அவங்க வந்து நல்லவங்கன்னு நினைச்சுக்கோ. அந்த மாதிரியான ஆளுங்களை என்ன பண்ண, உடனே துப்பி. நீ தின்னதுக்கு அப்புறமா யார் ஒருத்தவங்க வயிற்றுக்குள்ள போய் பயங்கரமான ஒரு எரிச்சலை கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சாதுக்கள் பக்தர்கள்னு தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் வந்து என்ன பண்ண, இமீடியட்டா அவங்களெல்லாம் அவங்களே வந்து துப்பி, மற்றவங்களெல்லாம் நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி வினோதா சொல்றா. அதே மாதிரியே கருடன் என்ன பண்றாரு, போறாரு. போற வழியில அந்த தீபத்துல இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாரையும் வந்து சாப்பிடுறாரு. அப்படியும் அவருக்கு வந்துட்டு பசி அடங்கல. இருந்தாலும் வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில கந்தமாதன பர்வதம் வருது. அங்கதான் தன்னுடைய தந்தை வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால வந்து தந்தைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அங்க வந்து கஷ்யபர்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் கேட்கிறாரு. கஷ்யபரும் வந்து சந்தோஷப்படுறாரு. உன்னுடைய தாயை வந்து காப்பாத்துறதுக்காக நீ போற, வெற்றி அடைவ, சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ கருடன் அவர்கிட்டையும் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நான் வந்து சாப்பிடணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நீ போற வழியில வந்து பார்த்தேன்னா இங்க ஒரு நதிக்கரையில வந்து ஒரு யானையும் முதலையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். நீ அந்த ரெண்டு பேரையும் நீ சாப்பிடு, சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலே உன் பசி அடங்கிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் அத்தனை பேரை சாப்பிட்டு என்னுடைய பசி அடங்கல, இந்த ரெண்டு யானையும் ஒரு ஆமையும் மட்டும் சாப்பிட்டு எனக்கு பசி அடங்கிருமா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு தெரியாது அது என்ன சைஸ் அப்படிங்கிறது, நீ அங்க போய் பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. ஸோ வந்த உடனே அந்த பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறமா தான் அது பாக்குறாரு, ஒரு யானையும் ஆமையும் ஒரு நதிக்கரையில வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. ஒரு ரிஷியா வந்து இருந்தவங்க. அவங்களுக்கு இடையில வந்து சொத்து தகராறு வந்துருச்சு. ஆசிரமத்தோடைய சொத்து தகராறு வந்துருச்சு, யாருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அதனால ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து சாபம் கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி வந்து நீ மதம் பிடிச்சு பேசுறதுனால நீ வந்து ஒரு யானையா போன ஒருத்தர் வந்து சபிக்க, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஆம வேகத்துல நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதனால நீ வந்து ஒரு ஆமையா போ அப்படின்னு சொல்லி அவரு வந்து சாபம் கொடுக்க, ரெண்டு பேருமே வந்து யானையும் ஆமையுமா ஆனதுக்கு அப்புறமாவும் சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 11 வருடங்களா அங்க வந்து கருடன் வந்து என்ன பண்ணாரு, அவங்க ரெண்டு பேரையும் அப்படி ரெண்டு கால்னால வந்து என்ன பண்ணாரு, தூக்கிட்டு போறாரு. யானையும் வந்து ரொம்ப பெரிய சைஸு, ஆமையும் சாதாரணமான யானை ஆமை கிடையாது, அது யானையோடைய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யானை ஆமை. அது ரெண்டையும் தூக்கிட்டு போய் எங்கேயாவது உட்காந்து சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தோடைய உச்சியில ஒரு கிளையில வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி போனார். இந்த ரெண்டு, அதாவது யானையும் ஆமையும் எவ்வளவு சைஸ்ன்னு பார்த்தோம். அதை தூக்கிட்டு போற அளவுக்கு கருடனுக்கு சக்தி இருந்தா கருடன் என்ன சைஸ்ல இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். இவங்க 3 பேரும் போய் ஒரு மரத்தோடைய கிளையில உட்காந்து அந்த கிளை தாங்குமா? அது வந்து உடஞ்சி கீழே விழுந்துச்சு. அது உடஞ்சி கீழே விழுகக்கூடிய அந்த சமயத்துலதான் பாக்குறாரு, அந்த கிளையோடைய அடிப்பகுதியில வந்து இந்த வாழக்கையர்கள் அப்படிங்கிற அந்த ரிஷிகள் வந்து என்ன பண்றாங்க, அந்த கிளையில வந்து அமர்ந்து தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இவர் கவனிக்கல. இப்ப இந்த கிளை கீழே விழுந்தா அவங்களும் கீழே விழுந்துருவாங்க, தபமும் கலைஞ்சிரும், அந்த ரிஷிகளுடைய தபத்தை கலைத்த பாவம் நமக்கு வருமே அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு காலும் வந்து பிஸியா இருக்கு. என்ன பண்றது, அந்த கொப்பை வந்து என்ன பண்றது, தன்னுடைய அழகால அதாவது வாயினால கவிகிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு காலும் பிஸியா இருக்கு, அதையும் விட முடியாது, அது நமக்கு இறை. இப்ப இதையும் விட முடியாது, ஏன்னா இதுல ரிஷிகள் இருக்கிறாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலைமை. யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் ரிஷிகளுடைய சமாதி நிலை குலையாம அவங்கள வந்துட்டு காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் தன்னுடைய ஒரு இறை அதுதான் தனக்கு இப்ப வந்துட்டு வாழ்வாதாரம், அதையும் வந்து விட முடியாது. இதுதான் வந்து உண்மையான தர்ம சங்கடம். என்னுடைய வயிற்றை நான் பாக்குறதா, இல்லை அப்படின்னு சொன்னா சாதுக்களுக்கு சேவை பண்றதா. நம்மளா இருந்தா சாதுலாம் அப்புறமா பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கேயே போட்டுட்டு நம்மளுடைய சாப்பாட்டை பார்ப்போம்னு சொல்லிடுவோம். ஆனா கருடன் வந்து ரொம்ப திறமையா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நம்ம சாப்பிட்றத விட சாதுக்களுக்கு சேவை பண்றது முக்கியம், அவங்களுடைய தப்பம் கலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, யோசனை பண்ணாரு. சரி நம்ம அப்பா அங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு, என்ன பண்ணலாம், அப்பா கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அங்க வாயில அந்த ரிஷிகளை வந்து அந்த கூட தூக்கிட்டு அங்க வர்றாரு.
அப்பா கிட்ட வந்து பேச முடியுமா? வாயை திறக்க முடியாது. அப்ப என்ன பண்றாரு? சிறகடிச்சுக்கிட்டு அந்த இறகுனாலேயே வந்து செய்கை காமிக்கிறாரு. அதுல வந்து அப்பா புரிஞ்சுக்கிறாரு, ஓ இதுதான் சமாச்சாரமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கஷ்யப்பர் வந்து என்ன பண்றாரு, வாழக்கிளிய ரிஷிகள்கிட்ட அவர் வந்து பேசுறாரு, சமாதி நிலையில பேசிக்கிறாரு. ஏன்னா வாழக்கிளிய ரிஷிகள் கஷ்யப்பருக்கு மேல நல்ல மரியாதை உள்ள நபர்கள். அவர் தானே அவங்க தானே வந்து யஜ்யத்துக்கு வந்து சமித்தெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு வந்தாங்க. அதனால அவருடைய ரெக்வெஸ்ட்டை வந்து கேட்டுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த கொப்புல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறமா கருடன் என்ன பண்றாரு, அந்த கொப்பை போட்டுட்டு இவங்களை திரும்ப வேற ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேரும் அப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கருடன் வந்து இந்த மாதிரி நம்மளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு பிரச்சனை கூட இல்லாம என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கஷ்யப்பர் கூட பேசிட்டு இருக்கும் போதே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க இருந்து கருடன் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வயிற்றுக்குள்ள போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உள்ளுக்குள்ள போய் அதுவே வந்து அவருடைய வயிற்றுல பெரிய ஒரு கலாட்டா நடந்துகிட்டு இருக்கிறத மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல், ஐயோ இதை வந்து சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. சரின்னு சொல்லி அங்கிருந்து அவர் கிளம்பி இந்திரன் அந்த அமிர்தத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அமிர்தம் வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து சாதாரணமான ஒரு இடம் இல்ல, பயங்கரமான ஒரு பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அமிர்தத்தை கடந்து அந்த அமிர்தத்தை அடையணும்னா பல தடைகளை கடந்து போற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு சக்கரம் அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சக்கரத்துக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லா வந்து கூர்மையான கத்திகள் வந்து இருக்கு. அப்ப அந்த சக்கரத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் போக முடியாது, அந்த சக்கரத்தை தாண்டியும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சக்கரம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இதை எப்படி நான் கடந்து போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்றாரு, அந்த சக்கரம் வந்து எப்படின்னா, அது முன்னாடி யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இருக்கும். சின்னவங்களா இருந்தா சின்னவங்களாகவும், பெருசா இருந்தா பெருசாகும். எப்படி வந்து ஹனுமான் வந்து தாடகையுடைய வாய்ப்புல போயிட்டு வந்தாரோ அதே மாதிரிதான் இங்க வந்து கருடன் வந்து என்ன பண்றாரு, அந்த சக்கரத்துக்கு முன்னாடி வந்து தன்னை வந்து பெருசா வந்து மாத்துறாரு. மாத்திர உடனே அந்த சக்கரமும் பெருசாகுது. அந்த நேரத்துல என்ன பண்றாரு, டக்குன்னு சின்ன ரூபம் எடுத்துட்டு அந்த சக்கரத்துக்குள்ள போயிடுறாரு. அதனால அதை வந்து கடந்துடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அதை கடந்து வரக்கூடிய ஒரு சன நேரத்திலேயே வந்து 2 விஷப்பாம்புகள் வந்து இருக்கு. அந்த விஷப்பாம்புகள் வந்து கொத்துனாதான் சாவாங்கன்னு இதே கிடையாது. அவங்களுடைய கண் பார்வை யாரு மேல பட்டாலுமே வந்து பஸ்பமாயிருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு விஷப்பாம்புகள். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு, அந்த பாம்புகளுடைய கண்ணுல வந்து தூவிடுறாரு. ஸோ அதனால அந்த பாம்புகள்கிட்ட இருந்தும் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த அமிர்த கலசத்தை சுத்தி மிகப்பெரிய ஒரு அக்னி வளையம் அது வந்து என்ன இருக்கு, சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள எப்படி போறது, இந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு பல வழிகளில் யோசிக்கிறாரு. எதுவுமே வந்து நடக்கல. ஸோ அந்த நேரத்துலதான் வந்து கருடன் வந்து என்ன பண்றாரு, 81 தலைகளை வந்து ஏற்படுத்திக்கிறாரு. கருடனுக்கு ஒரு தலையோட தான் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நேரத்துல கருடன் வந்து என்ன பண்ணாரா, 81 தலைகளை வந்து எடுத்துக்கிறாரா. இது வந்து தேசிகர் வந்து தன்னுடைய கருட பஞ்சசத்துல அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல வந்து சொல்றாரு. 81 தலைகளை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு, இந்த தீபத்துல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து ஒரே நேரத்துல அந்த தீ மேல வந்து போட்ட உடனே என்னாச்சு, அந்த தீயெல்லாம் வந்து அணைஞ்சிருச்சு. அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலசத்தை வந்து எடுத்துட்டு வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர பார்க்குறாரு. இந்த மாதிரி வந்து அமிர்த கலசத்தை திருடிட்டு போறாங்கிறது வந்து தெரிஞ்ச உடனே தேவர்கள் எல்லாம் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. தேவர்களோடலாம் வந்து கடுமையான ஒரு யுத்தம் வந்து நடக்குது. கருடன் ரொம்ப அசால்ட்டா அவங்களெல்லாம் வந்து யுத்தத்துல வந்து ஜெயிச்சிடறாரு. இந்திரன் வந்து என்ன பண்றான், அவனும் வந்து யுத்தத்துக்கு வர்றான். அவன் வந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தால வந்து அடிக்கிறான். வஜ்ராயுதம் பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். ஆனா வஜ்ராயுதத்தால தாக்கியும் கருடனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தப வலிமை இருக்கு. ஏன்னா பாலகிளியர்கள் அப்படிங்கிற அந்த ரிஷிகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இந்திரனை ஜெயிக்கிற மாதிரியான ஒருத்தன் வந்து வரணும் தானே வந்து தங்களுடைய தப வலிமையை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வஜ்ராயுதம் என்ன பண்ணும், ஒண்ணும் பண்ணாது. ஆனாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக கருடன் என்ன பண்ணாரா, தன்னுடைய இறகு, தன்னுடைய ரெக்கையில இருந்து 2 இறகு வந்து போட்டாராம். அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த வஜ்ராயுதம் அப்படிங்கிறது ததிச்சி அப்படிங்கிற அந்த ஒரு ரிஷியோடைய முதுகெலும்புனால வந்து செய்யப்பட்டது.
அதனால அந்த ரிஷிக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அதை வந்து ஒரு 2 இறகு போட்டான். ஸோ இந்திரனாலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியல, அடிச்சு நொறுக்கிட்டார் இந்திரனையும். இந்திரன் வந்து தோத்து அவமானப்பட்டு இவனை ஜெயிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து கருடன் கிட்ட வந்து சமாதானம் பேசினான். இங்க பாரு, அமிர்தம் உனக்கு எதுக்கு, நீங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற அதை சொல்லி எங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அமிர்தத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, ஆனா இந்த அமிர்தத்தை கொடுத்தாதான் என்னுடைய அம்மா வந்து நான் அடிமைத்தனத்துல இருந்து மீட்க முடியும், அதுக்காக தான் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி யாருக்கிட்ட கொடுக்க போற அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நாகப்பாம்புகள் தான் வந்து என்னுடைய பிரதர்ஸ், அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, தயவு செஞ்சு பண்ணிடாத, அவங்களாம் ஏற்கனவே விஷ ஜந்துக்கள், அவங்க வந்து அமிர்தம் சாப்பிட்டுட்டு மரணமற்ற தன்மை அடைஞ்சிட்டாங்கன்னா அது வந்து பிரபஞ்சத்துக்கே நல்லது கிடையாது, அது பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி இருந்தாலும் என்னுடைய அம்மாவை நான் வந்து காப்பாற்றணுமே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, சரி அதுக்கு வந்து ஒரு டீலிங் வச்சுக்கலாம், நீ என்ன பண்ண, அமிர்தத்தை நீ வந்து அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி கொடு, அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அது உன் இஷ்டம், நீ எப்படினாலும் பண்ண, நான் வந்து என்ன பண்றேன், நான் அமிர்தத்தை கொடுத்த உடனே அவங்க இமீடியட்டா குடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், அந்த கேப்ல நீ எப்படினாலும் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடு, அது உன்னுடைய திறமை அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி டீலிங் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் வந்து பகவான் நாராயணன் அங்க வந்து தோன்றுறாரு. தோன்றி கருடனை வந்து பாராட்டுறாரு, இந்த மாதிரி உன்னுடைய செயல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாவது வர வேணுமா கேளு அப்படின்னு சொன்ன உடனே, கருடன் வந்து உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணுமா கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நாராயணன், ஓகே நல்லதுதான், எனக்கு நீ ஒரு வரம் கொடு, நீ எனக்கு வாகனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ நாராயணன் வந்து சொன்னதுக்கு அப்புறமா கருடன் அதை வந்து ஒத்துக்கிறாரு. ஓகே நான் உனக்கு வாகனமா இருக்கிறேன், ஆனா இப்போ என்னுடைய தாய்க்கு நான் இந்த ஒரு சேவை பண்ணணும், முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்ன உடனே, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கருடன் அங்க வந்து அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து வச்ச உடனே அவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு சந்தோஷம், அமிர்தம் வந்துருச்சு அமிர்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா கருடன் வந்து என்ன பண்ணாரு, இமிடியேட்டா இந்த அமிர்தத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது, எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து முறைப்படி ஒரு ஹோமம் பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்க குடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அதை வந்து அப்படியே நம்பிடுறாங்க. ஸோ கருடன் வந்து என்ன பண்ணாரு, அந்த அமிர்த கலசத்தை தர்பை புல்களை பரப்பி அதுக்கு மேல வந்து வச்சுட்டு, இது ரொம்ப புனிதமானது, கெட்டக்கூடாது, நீங்க போய் என்ன பண்ணுங்க ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவங்கெல்லாம் வந்துட்டு அசுரர்கள் இப்படித்தான், தனக்குத்தான் வந்து அந்த முக்கியத்துவம் கிடைக்கணும், தனக்கு தான் அந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாம தான் போறேன் நாம தான் போறேன்னு சொல்லி ஓடிட்டாங்க. ஒரு ஆள் கூட அங்க வந்து காவலுக்கு இல்லை. அதனால இந்திரன் வந்து என்ன பண்ணான், அவன் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கருடன் வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து அமிர்தத்தை வந்து கொடுத்துட்டேன், இன்னையில இருந்து என்னுடைய தாய் வந்து உனக்கு அடிமை கிடையாது, அதனால என்னுடைய தாய் நீ வந்து விடுவிச்சிருன்னு சொன்னோடனே, அவரும் வந்து ஆமா ஓகே நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்ட, உங்க தாய் இனிமே அடிமையில நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அமிர்தத்தை தூக்கிட்டு போயிடுறான். அமிர்தத்தை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பாம்புகள் வந்து அந்த இடத்துல தேடுது, அமிர்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் அமிர்தம் இருந்த இடத்துல ஏதாவது ஒரு துளி வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பாம்புகள் வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய நாக்கால அந்த தர்ப்பைக்குள்ள வந்து நட்டு, அப்படி நக்கும் போது என்னாச்சு, அந்த பாம்புகளுடைய நாக்கு அப்ப வரைக்கும் ஒரு நாக்கா இருந்தது, என்னாச்சு அந்த தர்ப்பையை நக்கும்போது அந்த தர்ப்பை புல்லுனால அந்த நாக்கு வந்து வெட்டப்பட்டது. அப்ப இருந்துதான் அந்த பாம்புகளுக்கு ரெட்ட நாக்கா வந்து மாறணும். இப்படி பாம்புகள் எல்லாம் ஏமாற்றம் அடைந்தது. கருடன் தன்னுடைய தாயை வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். ஹரே கிருஷ்ணா. அடுத்து என்ன ஆச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வியில கருத்துக்கள்? கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சொல்லுங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது பிரபு. சீரியஸா ஏதோ குழந்தைங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்ற மாதிரி அவ்வளவு அருமையா சொன்னீங்க பிரபு.
இதை வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியா நம்ம என் மனசை ஏத்துக்காதபடி அப்படியே விஷுவலா வீடியோ ஒரு முன்னாடி போனது போலவே இருந்தது கதை. அவ்வளவு நல்லா இருந்தது. தூங்கல கதை நல்லா இருக்குன்னு தூங்கிடல. இல்ல இல்ல பிரபு, அதெல்லாம் இல்ல பிரபு. ரொம்ப அருமையா கேட்டு அந்த கருத்துக்களும் அந்த கம்பாரிசன் பண்ணி சொன்னீங்க இல்லைங்களா, இந்தந்த நேரத்துல இந்தந்த நம்ம மனப்பான்மை இப்படி மாறுது அப்படின்ற செயல்லாம் உண்மைதான் பிரபு. அது நம்ம நடைமுறையில ஆர்கியூமெண்ட் எனக்கும் என் பையனுக்கும் வரும், ஒரு கட்டம் வரைக்கும் போகும். அப்புறம் நானாதான் உணர்ந்த சச்சா இதெல்லாம் ஆர்கியூ பண்றோமே அப்படின்னு, இல்ல கண்ணா நான் தான் தப்பு அப்படி சொல்லி அந்த சீன் நிறைய முறை என் வீட்டுல நடந்திருக்கு பிரபு. இன்னும் கொஞ்சம் அந்த ஆரம்பிக்கிறதே நான் இன்னும் குறைக்க ட்ரை பண்றேன் பிரபு. தேங்க்யூ பிரபு, நல்லா இருந்தது இன்னைக்கு. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? பிரபு ஃபர்ஸ்ட் பறவை கருடன் தான் நீங்க சொன்னீங்க பிரபு. அதுக்கு முன்னாடி அருணன் இருந்தாருங்க பிரபு. அந்த கதையை நேத்தே நான் வந்து சொன்னேன். அருணன்கிறவர் எப்படி பிறந்தாருங்கிறது நேத்து நான் சொன்னேன். இல்ல பிரபுஜி, ஃபர்ஸ்ட் பறவைன்னு சொன்னீங்களா பிரபுஜி? பறவையா? பறவை அங்கதான் ஃபர்ஸ்ட் வெரி குட். ஃபர்ஸ்ட் அருணன் பிறந்திருக்கும் போது அருணனுக்கு தானே கருடன்னு பேர் வந்திருக்கணுங்கிறது உன் கேள்வி இல்லையா? வெரி குட். அப்படித்தான் வந்து வச்சிருக்கணும். ஆனா பையன் பிறந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வந்து ஒரு ரணகலமான ஒரு சூழ்நிலையா இருந்ததுனால, பிறந்த உடனே அம்மாக்கே வந்து சாபம் கொடுத்ததுனால அம்மா வந்து என்ன பண்ணல, அந்த நேரத்துல அந்த ஒரு ஞாபகம் வந்து அம்மாவுக்கு வரல, அதனால பேர் வைக்கல. அருணன்ற பேர் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு சாரதி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பமே ஏற்படல. புரிஞ்சதா? தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வெரி குட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? இந்த மாதிரிதான் வந்து நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்த ஷார்ப்பா கவனிச்சு கேள்வி கேட்கணும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ரொம்ப அழகா எடுக்கிறீங்க பிரபுஜி. மகாபாரதம் இடையில நீதியும் வருது. முதல்ல நீங்க சொல்ற அந்த மெசேஜும் ரொம்ப நல்லா இருக்கு பிரபுஜி. அதுல ஒரே ஒரு இது நீங்க சொன்னீங்க, எல்லாமே முன்ஜென்ம கர்ம வினைதான், அதனால நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய முயற்சி அப்படின்னு எதுவும் கிடையாது இல்லையா? அப்ப நம்மளுடைய நிகழ்வுகளை செயல்களை நாம எப்படி பார்க்கணும் அத பிரபுஜி? அதாவது இப்ப எல்லாமே வந்து நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஒரு செயலை வந்து ஒரு பலனை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே நம்ம இன்னொரு புதிய செயல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த புதிய செயல்களுக்கான ஒரு கர்மமும் நமக்கு வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து 3 விதமான செயல்கள் இருக்கு. கர்மா, அகர்மா, விகர்மா. ஒண்ணு வந்து புண்ணிய செயல், இன்னொன்னு வந்து பாவ செயல், இன்னொன்னு வந்து இந்த 2 விதமான விளைவும் கொடுக்காத ஒரு செயல். இந்த ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு கொஞ்சம் இருக்கு. அதுக்காக அந்த ஜீவாத்மா வந்து விருப்பப்படலாம். அதை விருப்பப்படும் போது பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் நம்மளை எல்லாரையும் இந்த கர்ம வினையில இருந்து காப்பாத்துறதுக்கு தானே இருக்கிறாரு. அப்போ எப்போ ஒரு ஜீவாத்மா இந்த மாதிரி கர்ம பந்தம் வந்து நான் வந்து வெளியில வரணும், பகவானே உங்களை நான் அடையணும் அப்படின்னு அந்த ஜீவாத்மா அட்லீஸ்ட் மனசளவுல வந்து விருப்பப்படுதோ, அப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஜீவாத்மா அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக உதவி பண்றாரு. அந்த ஜீவாத்மா அதுக்கான ஒரு விருப்பத்தை வந்து வளர்த்துக்க முடியும், சூழ்நிலையை வந்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா பக்தி தொண்டு. பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு தான் அகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாத ஒரு செயல். நம்ம பக்தி தொண்டுல ஈடுபட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது,
ஒரு பக்கம் நம்மளுடைய தீய வினைகளும் சரி, இந்த புண்ணியங்களும் சரி, அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தீர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அதோடைய விளைவை நம்ம வந்து இந்த தேகத்துல வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனா அதை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே நாம வந்து இந்த பக்தி தொண்டும் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்து பலனை கொடுக்கக்கூடிய அந்த கர்மத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த ரீதியில அது குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பக்தியும் பண்றதுனால என்ன ஆகுது? இந்த 2 விதமான கர்ம வினைகளும் அதுலயும் வந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கும் மேல பக்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம அந்த கர்ம வினையில இருந்து வெளியில வந்து நம்ம பகவானை அடையிறோம். ஸோ அதனால ஏற்கனவே வந்து ஒரு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையை நம்மளால என்ன பண்ண முடியாது? மாற்றி அமைக்க முடியாது. ஆனா இந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணலாம்? தான் இந்த மாதிரி வந்து கர்ம வினையினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிற அந்த ஒரு ஞானத்தை அட்லீஸ்ட் அடைஞ்சு அந்த கர்ம வினையிலிருந்து வெளியில வருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அதை செய்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும்? அதோடைய டெஸ்டினியை அதனால மாற்ற முடியும். புரிஞ்சதா என்ன சொன்னேன்னு? புரியுது பிரபுஜி. நீண்ட நாள் சந்தேகம் பிரபுஜி. இது ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி பிரபுஜி, ரொம்ப நன்றி. புரியுது குருஜி. சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துருக்கு, நோய் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப நோய் வந்தவர் வந்து என்ன பண்ணுவாரு? அந்த நோயிலிருந்து குணமாகிறதுக்கான மருந்து சாப்பிடுவாரு. அதுக்கப்புறமா வந்து அவருடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நல்ல ஒரு உணவுகளும் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த நோய் வந்து குணமாகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நல்ல ஒரு சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு இருக்கிறதுனால உடல் இன்னொரு பக்கம் வலிமை அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரிதான் நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கர்மா. அது ஆல்ரெடி ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம அதே நேரத்துல என்ன பண்ண முடியும்? பக்தி தொண்டை பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியில வரவும் முடியும். இந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது பிரபுஜி. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? கேள்வியா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.